ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு செவன்த் சென்ஸ் தமிழ் யூடியூப் சேனல். நாம் இந்த பதிவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வந்து இன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 90 வேகன்சிக்கு மேலே இருக்குது. சரிங்களா, டெப்யூட்டி கலெக்டர், டிஎஸ்பின்னு சொல்லி நிறைய வேகன்சி கொடுத்துருக்காங்க. அதை பற்றி தான் ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்குறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஏப்ரல் 27 வரையும் நமக்கு அப்ளை பண்ணுற டைம் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, ஏப்ரல் 27, 2024 வரையும் நமக்கு டைம் கொடுத்துருக்காங்க. டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து ப்ரிலிமினரி வந்து ஜூலை 13, 2024 சொல்லியிருக்காங்க. 9:30 to 12:30. ஓகேங்களா. மெயின் எக்ஸாமினேஷன் டேட் வந்து இதுக்கப்புறம் டிக்ளேர் பண்ண போகிறாங்க. சரிங்களா, எப்படி அப்ளை பண்ணோம், ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் எல்லாமே நம்ம முன்னாடியே இருக்கணும். சரிங்களா, அப்ளிகேஷன் கரெக்ஷன் விண்டோஸ் சொல்லியிருக்காங்க. பேனட் ஐட்டம்ஸ், வார்னிங் எல்லாமே கொடுத்துருக்காங்க. டீட்டெயில் வேகன்சி வந்து ஃபஸ்ட்டு பார்க்கலாம் வாங்க. டெப்யூட்டி கலெக்டர் வந்து 16 வேகன்சி கொடுத்துருக்காங்க. சரிங்களா, தமிழ்நாடு சிவில் சர்வீஸில். அதுமாதிரி டிஎஸ்பி வேகன்சி வந்து போலீஸில் ஒரு 23 வேகன்சி, அசிஸ்டன்ட் கமிஷனர் டேக்ஸ் 14, ரிஜிஸ்டர் வந்து 21. இது வந்து வேரி ஆகும். சரிங்களா, ஸ்டார் போட்டிருக்கு எல்லாமே வந்து சப்ஜெக்ட் டு வேரி. நெக்ஸ்ட் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் ரூரல் டெவலப்மெண்ட் வந்து 14 வேகன்சி, டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர் 1, டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் ஃபயர் அண்ட் ரெஸ்கியூ சர்வீஸில் 1. டோட்டலாக வந்து 92 வேகன்சி. பே லெவலில் வந்து level 22. ஓகேங்களா, 1 lakh மேலே வந்து சேலரி அதிகபட்சமாக இருக்கும் நமக்கு ஸ்டார்டிங்கு. ஏஜ் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே வந்து 34, மேக்ஸிமம் ஏஜ் 34. இதோட ரிலாக்ஸேஷன் வந்து நமக்கு ஒவ்வொரு கமிட்டி வைஸ் வந்து 39, 40 வரலுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இதனோட டீட்டெயில்ஸ் சிலபஸ் வந்து நேற்று மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதுவுமே நீங்கள் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கும் பாருங்கள். நமக்கு மெயின்ஸில் வந்து மேக்ஸ் வந்து கிடையாது, ஆப்டிடியூட் கிடையாது. சரிங்களா, ப்ரிலிம்ஸில் வந்து மேக்ஸ் இருக்கும். எஜுகேஷன் ஒவ்வொரு போஸ்ட்டுக்குமே என்ன டைப் ஆஃப் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ரெக்வயர்டுன்னு சொல்லியுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டெப்யூட்டி கலெக்டருக்கு வந்து என்ன, டிஎஸ்பிக்கு என்ன, அசிஸ்டன்ட் கமிஷனர் டேக்ஸு, டெப்யூட்டி ரிஜிஸ்டரு, அப்புறமேட்டுக்கு ரூரல் டெவலப்மெண்ட்டுக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன் வந்து எலிஜிபிள்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது எல்லாமே வந்து நோட்டிஃபிகேஷன் டிஸ்கிரிப்ஷன் இருக்கும், மறக்காமல் பார்த்துக்கோங்க. அடுத்து நம்ம சிலபஸ் போவோம். ஓகேங்களா, சிலபஸ்க்கு முன்னாடி வந்து ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் என்ன இருக்கணும். சரிங்களா, டிஎஸ்பி போலீஸ்க்கு வந்து ஹைட் வந்து 165 இருக்கணும். செஸ்ட் வந்து நார்மலாக 86, எக்ஸ்பென்ஷன் வந்து 5 இருக்கணும். அதுமாதிரி டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸருக்கு வந்து ஹைட் வந்து 165, 89 நார்மலாக, எக்ஸ்பென்ஷன் 5. சரிங்களா, வெயிட் வந்து 50க்கு மேலே இருக்கணும். சரிங்களா, அதேமாதிரி உமன்ஸ்க்கு வந்து ஹைட் மட்டும் 155, செஸ்ட் மெஷர்மெண்ட் வந்து நாட் அப்ளிகபிள்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் சர்டிஃபிகேட் வந்து கண்டிப்பாக நம்ம வாங்கி அவங்களுக்கு அப்லோட் பண்ணணும். சரிங்களா, எக்ஸாமும் அப்ளை பண்ணுற மாதிரி ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் சர்டிஃபிகேட் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதெல்லாம் மெஷர் பண்ணி நாங்கள் வாங்கி அப்லோட் பண்ணிவிடுங்க. அதெல்லாமே டீட்டெயிலாக ஆன்லைன் அப்ளிகேஷனே இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் வந்து சிங்கிள் பேப்பர் தான். ஜென்ரல் ஸ்டடீஸில் 175, ஆப்டிடியூட் வந்து 25. ஓகேங்களா, இந்த ஆப்டிடியூட் எதில் கேன்சல் பண்ணியிருக்காங்கன்னா மெயின் எக்ஸாமினேஷன் தான் நமக்கு ஆப்டிடியூட் கிடையாது. சரிங்களா, ப்ரிலிமினரியில் வந்து கண்டிப்பாக வந்து இருக்குது. நெக்ஸ்ட் பேப்பர் 1 வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு, இது வந்து மெயினில். பேப்பர் 2 வந்து ஜென்ரல் ஸ்டடீஸு, பேப்பர் 3 ஜென்ரல் ஸ்டடீஸ் தான், பேப்பர் 4 ஜென்ரல் ஸ்டடீஸ். சரிங்களா, இது ஒவ்வொன்றுத்தையுமே தனித்தனியாக ஜாகிரஃபி, ஹிஸ்ட்ரின்னு சொல்லி தனித்தனியாக இருக்கும். அது டீட்டெயில் நோட்டிஃபிகேஷனுமே வந்து கீழே இருக்குது. ஓகேங்களா, அந்த சிலபஸுமே கீழே இருக்குது, பார்த்துக்கோங்க. ரிசர்வேஷன் ஆஃப் அப்பாயின்மெண்ட் எல்லாமே வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்க மறக்காமல் எல்லோரும் டவுன்லோட் பண்ணி செக் பண்ணிவிட்டு ஒன்ஸ் அப்ளை பண்ணுங்கள். ஓகேங்களா, கிட்டத்தட்ட ஒரு 90 வேகன்சிக்கு மேலே இருக்குது. எல்லாருமே வந்து டிகிரி படித்தனாலே எலிஜிபிள் தான், அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா, மேக்ஸிமம் எல்லோரும் அப்ளை பண்ணுங்கள். டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 ஆஃபீஸர் எல்லாருக்குமே நம்மளோட வருங்கால ஆஃபீஸருக்கு வந்து ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த இன்ஃபர்மேஷன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.